வணக்கம். culinary quiz ஷெஃப்ஸுக்கு எல்லாருக்குமே சவுத் இந்தியா இருக்கிற 5 ஸ்டேட்ஸுக்கும் ஒரு ஷெஃப் ஒரு குவிஸ் காம்படிஷன், culinary பேஸ்டா குவிஸ் காம்படிஷன், சாப்பாடு சமையல் இதை பேஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் வந்து 3rd எடிஷன் பண்றோம். எவ்ரி இயர் நடக்குது. இந்த வாட்டி தான் ஹையஸ்ட் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஆல்மோஸ்ட் 76 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஸோ வி ஹேவ் மிஸ்டர் செந்தில் ஃப்ரம் அஞ்சலி நெல்லனை with the MD chairman there, and we have from Ispahani Center we have Kesar, and we have the quiz master who is the star of the event, Mr. Arvind, and it superb போயிட்டு இருக்கு. 75 டீம் ஒரே நாள் தான் quiz competition இது. It's a very thrilling moment because when we started off முதல்ல நம்ம ஆரம்பிச்சப்போ 40 டீம் வந்தது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து 55 டீம் இருந்தது. இந்த வாட்டி வந்து 76 டீம்ஸ். we stopped registration ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். So that the response is overwhelming and the people are more participating. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல குவிஸ் காம்படிஷன் நடத்தும். ஸோ நாலேஜ் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் ஸ்பெஷல் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், நத்திங் லைக் தட். எவ்ரிதிங் இந்த கையிலேயே எல்லாமே இருக்கு. ஸோ நாலேஜ் நிறைய ப்ரிப்பரேஷன் டைம் நிறைய கொடுத்தோம். 3 மாசம் முன்னாடி இருந்து கேம்பெயின் ஆரம்பிச்சோம் நம்ம. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து சூப்பர். ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இவ்வளவு நல்லா இன்ட்ரெஸ்டா வந்து இவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்பஹானி சென்டர்ல நம்ம ரெண்டு ஈவெண்ட் பண்ணோம். இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஃபார்மேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாரு மிஸ்டர் அரவிந்த் சார். ஹி வில் பி டெல்லிங் அபவுட் தி குவிஸ் சென்டர் டீடைலிங் எப்படி பிளான் பண்ணாரு எல்லாம். இந்த ஃபார்மேட்ல வந்துட்டு we need more time. ஸோ அதனால வந்துட்டு we started off in the morning shift. அக்ராஸ் பேன் இந்தியால இருந்து லாட் ஆஃப் சீனியர் ஷெஃப்ஸ், ஒரு 40-50 சீனியர் ஷெஃப்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து they are witnessing the entire event. டெல்லியில இருந்து வந்திருக்காங்க, பெங்களூர், ஹைதராபாத், பெங்களூர், எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் கேரளா எல்லா ஷெஃப்ஸும் 3 நாள் முன்னே வந்து எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்லி என்ஜாயிங் திஸ் என்டையர் இவெண்ட். எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஷெஃப்னா வந்துட்டு ரொம்ப பார்த்தாலும் டயர்டா இருப்போம், ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருப்போம். நாங்க ஆப்போசிட் டைம்ல வேலை செய்வோம். நாங்க ஒரு என்ஜாய்மெண்ட்ன்றது எங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். மிச்ச பேர் என்ஜாய் பண்ணதான் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குவிஸ் காம்படிஷன் வச்சு பீப்புள் ஆர் என்ஜாயிங் வித் நாலேஜ் ஷேரிங். ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னோட ரீசன் என்ன, நாலேஜ் ஷேரிங் அட் த சேம் டைம் நெட்வொர்க்கிங். பீனா வந்துட்டு ஒரு கூட நாங்கள் பர்சனலா வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் அ குட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹியர். மார்னிங் வந்து குட் ஃபுட் இஸ் அவைலபிள் ஃபார் வித் அஸ் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் அரவிந்த் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹவு இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். வணக்கம், என் பேர் அரவிந்த். ஐ எம் CEO of Exquisite. நான் இந்த குவிஸ் மாஸ்டர். இந்த QuizBites 3 சீசன்ஸா பண்ணிட்டு இருக்கோம். திஸ் 3rd சீசன். இந்த தடவை கம்ப்ளீட்டா ஒரு குவிஸ் மேரத்தான் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். லைக் யூஸ்வலா ஒரு குவிஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2 ஹவர்ல முடிஞ்சிடும். பிலிம்ஸ் நடக்கும், அப்புறம் ஃபைனல்ஸ் அதோட முடிஞ்சிடும். அப்படி பண்ணாம இந்த கம்ப்ளீட்டா இது ஒரு 6 ஹவர்ஸ் குவிஸத்தான் மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு பஸர் பேட்டில் மாதிரி பண்ணிருக்கோம். லைக் அரௌண்ட் 72 டீம்ஸ் பிளேட் 12 பேட்சஸ் ஆஃப் 6 டீம்ஸ் ஈச். பேட்ச் 1 பேட்ச் 2 மாதிரி 12 பேட்ச் முடிச்சு ஈச் பேட்ச்ல இருந்து 3 டீம் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு ரவுண்ட் ஆடுவாங்க, ரிட்டர்ன் ரவுண்ட், கிராஸ்வேர்ட் மாதிரி ஆடினாங்க. இன்ஃபேக்ட் அது நடந்துட்டு இருக்கு இப்போ பேக் எண்ட்ல. அந்த கிராஸ்வேர்ட்ல இருந்து 12 டீம்ஸ் எடுக்க போறோம். 12 டீம்ஸ் will battle out in a semi-final, from which 6 will qualify for grand final. அந்த கிராண்ட் ஃபைனல் வந்து இந்த தடவை என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா ரவுண்டுமே ஒரு குவிசின் சம்பந்தப்பட்ட மாதிரி எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்க பாத்தீங்கன்னா பஸர் பேட்டில் வந்து இந்தியன் குவிசின் சம்பந்தப்பட்டதான் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் தட் இஸ் இப்போ நீங்க கிராஸ்வேர்ட் நடந்துருக்கு, அது பேன் ஏஷியன் குவிசின் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நடக்கும். தேர்ட் வந்து we have this semi-finals, we have European and Western Mediterranean is been added. லாஸ்ட் ரவுண்ட் வந்து நான் சொல்ற மாதிரி இட்ஸ் எல்லாமே இருக்கும், ஃப்ரம் இட்லி டு ஸ்பெகட்டி, எவ்ரிதிங் இஸ் கவர்ட் இன் தட் ரவுண்ட். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் அப்கமிங் செஃப்ஸ் டு நோ த வேல்யூ ஆஃப் ஃபுட் and also the new cuisines across the world. So I wish this becomes a pan-India product in the future. Thank you. Super. And we had original a few F&B outlets. இப்போ இருக்கு. அதுவே ஒரு டெவலப்மெண்ட் ஃபுட் ஃபால்ங்கிற பேசிக் ஐடியால தான் இந்த ஸ்விஸ் பண்ணா என்னன்னு ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணோம். திஸ் வாஸ் அவர் பிரைம் சைல்ட்.
Then came Anjali. இவங்க சப்போர்ட்டோட சரி ஒரு 2 ஈவெண்ட் அங்க பண்ணோம். சித்தாராம் கேவ், GRT கேவ், ஷிங்கா கொண்டு வந்ததுல இன்னும் இது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இது வளரும்னு நாங்க எதிர்பார்த்தேன். இஸ்பாஹானி சென்டர் இந்த வருஷம் மெட்ரோ ஒர்க் நடந்ததுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு. மேபி திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபார்மேட்டை ரிஃபைன் பண்ணி இங்கேயும் இஸ்பாஹானி சென்டர்லயும் வைக்கலாம்னு பேசிருக்கோம். ஐ திங்க் with everybody's participation and cooperation, this is a very grand success. Thank you. மேனேஜிங் டைரக்டர் நடராஜ் அல்விஸ்வரன். எங்களுடைய ப்ராடக்ட் வந்து அஞ்சலி. நாங்கள் வந்து 3 வருடமாக வந்து இந்த குவிஸ் காம்படிஷனை வந்து மெயின் ஸ்பான்சர்ஸா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். இது வந்து வெறும் குவிஸை தாண்டி இந்த எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து செஃப்ஸ் வந்து சரி, கல்லரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மற்ற கிளாஸ் ரூம் பேர் அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காகவும் நெட்வொர்க்கிங்காகவும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இது வந்து அமையும். ஒரு அவுட்கமாகவும் இருக்கு. எங்களை மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லாரோடையும் ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. புதிய விதமான யோசனைகள், புதிய விதமான குக்கிங் ஐடியாஸ் ஷேர் பண்றதுக்கு, அதே மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க பரிமாறுவதற்கு ஒரு அருமையான ஒரு தளமாக இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து சாதாரணமா வந்து ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போல நடக்கும். அதே இது வந்து நம்ம சவுத் இந்தியா லெவல்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையும் சரி, ஒரு செஃப்ஸ் லெவல்ல வந்து எல்லாரும் இங்க வந்து அதே ஒரு தளத்தை வந்து குவிஸ் காம்படிஷன் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அதுக்கு உண்டான சப்போர்ட்டா வந்து அரவிந்தன் நம்ம பண்ணி இஸ்பானி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து எங்களுடைய பங்களிப்பும் இன்னும் வரக்கூடிய நாட்கள்லயும் அடுத்த நிகழ்ச்சியிலையும் கண்டிப்பாக இதுல வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தோட எனக்கு இங்க இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்த்தேன். பிரைஸ் அமௌண்ட் வந்து சார் கேட்டாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு 1 lakh rupees கேஷ் பிரைஸ் வித் லாட் ஆஃப் வவுச்சர்ஸ், ஸ்டே வவுச்சர்ஸ், ரெஸ்டாரண்ட் வவுச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். செகண்ட் பிளேஸ் வந்து 75,000 rupees ஃபார் த டீம். Third place வந்து 50,000 rupees with all the resort, hotel stay vouchers. இதெல்லாம் சேர்த்து it will be a very big nice gift for them because it's a tough competition where they have to qualify so many rounds. So இதை வந்து இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய ட்ரை பண்றாங்க with the help of lot of sponsors like Anjali. நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய அதை இன்க்ரீஸ் பண்ணி pan India லெவல் எடுத்து போகணும்னு பாக்குறோம். ஸோ pan Indiaல we will do all the semi finals, ஃபைனல்ஸ் வந்து சென்னையில பண்ணணும்னு பாக்குறோம். நாங்க we want to take it international. இதுதான் எங்களோட எய்ம். ஒரு 22 கண்ட்ரிஸ் இருக்கு, அவங்கள உள்ள கொண்டு வரணும் நம்ம ஃபர்ஸ்ட், தென் ஃபாலோட் பை இன்டர்நேஷனல் எல்லாரையும் கொண்டு வரணும்னு பாக்குறோம். நாங்க சென்னை ஷுட் பிகம் ஹப் ஃபார் culinary quiz. அந்த சமையல் சம்பந்தப்பட்ட குவிஸ் காம்படிஷன் சென்னை ஷுட் பிகம் தி ஹப். So that is what we are working on. இதோட சேர்த்து நம்ம culinary சேலஞ்ச் பண்றோம். இந்த வருஷம் கடைசியில சென்னை ட்ரெட் சென்டர்ல வெரி பிக் லெவல்ல பெரிய லெவல்ல culinary சேலஞ்ச் பண்ண போறோம். சோ நீங்க எல்லாம் அதை வந்து பார்த்து கவர் பண்ணி யூ ஷுட் மோட்டிவேட். 10 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற காம்படிஷன். இந்த ஏசியன் ரீஜன்லயே இட் வில் பி a very largest biggest competition. உங்களோட பார்ட்டிசிபேஷன் சென்னையில தான் நடக்க போகுது. சோ நீங்க எல்லாம் வந்து யூ ஷுட் கம் அண்ட் விட்னஸ் தி ரிட்டையர் ப்ரோக்ராம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி